Stop, my child. You have been going through difficult times for so long. From today, your good days are about to begin. Just like and follow this video and share it with 2 friends. I will bless you and fulfill your wish today. ரொம்ப கஷ்டமா இருக்கா கண்ணு? இந்த 3 நிமிஷம் பாட்டி பேசுறத கேளு. கண்ணா, வாழ்க்கையில எல்லாரையும் நம்பலாம். ஆனா உன்னையே நீ அதிகமா நம்பிக்கோ. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். பணம் இல்லாம வாழ முடியும். ஆனா மனசுல நம்பிக்கை இல்லாம வாழ முடியாது. வாழ்க்கையில சில பேர் உன்னை பாராட்டுவாங்க, சில பேர் குறை சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீ மட்டும் உன்னை விட்டுட்டு போகக்கூடாது. தோல்வி வந்தா அழாதே கண்ணா. அது வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அது இன்னும் நல்லதுக்காக கடவுள் உன்னை தயார் பண்ணுறாருன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் வந்து உன் வாழ்க்கைய மாற்றுவாங்கன்னு காத்திருக்காதே. உன் வாழ்க்கைய மாற்ற வேண்டிய ஒரே மனிதன் நீதான். ஒவ்வொரு காலையிலும் கண்ணாடி முன் நின்னு என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கோ. மரம் எவ்வளோ உயரமா வளரணுமோ அவ்வளோ ஆழமா வேரூன்றணும். அதே மாதிரி ஒரு நாள் நீ ஜெயிச்சு நிக்கும்போது இன்று நீ சிந்தும் கண்ணீருக்கு அர்த்தம் புரியும். அதனால கண்ணா, என்ன நடந்தாலும் நம்பிக்கைய மட்டும் விடாதே. ஏன்னா இருட்டான இரவுக்கு பிறகுதான் அழகான விடியல் வரும். மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரம் நமக்கு அண்ணன். அண்ணனை பழிக்காதீர்கள். வெட்டி நட்டால் கிளை மரமாக வளரும். வெட்டி நட்டால் கரம் உடம்பாக மாறுமா? மாறாது. மரத்திற்கும் வழுக்கை விழும். எப்படி? இலைகள் எல்லாம் உதிரும், ஆனால் மறுபடியும் முளைக்கும். மனிதர்கள் நமக்கோ மயிர் உதிர்ந்தாலும் உயிர் பிரிந்தாலும் ஒன்றே என்று அறிக. மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகமாக பிரயோகித்தது மரங்களுக்கு எதிராகத்தான். மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடியில் ஏதப்பா ஏறி. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரங்கள் தருகின்ற உத்தரவாதம் மனிதர்கள் நாம் தர முடியுமா? முடியாது. உண்ண கனி, ஒதுங்க நிழல், அடைய குடில், அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடை வண்டி மரத்தின் உபயம், துயின்றோம் கட்டில் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம், செத்துப்போனோம் சவப்பெட்டியும் சுடலை விறகும் கூட மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். மனிதா, நீ புனிதனாக வேண்டுமா? மரத்திடம் போ, ஒவ்வொரு மரமும் உனக்கு ஒரு போதி மரம் அப்படின்னு எழுதியிருப்பார்.